மனசை பயன்படுத்தி எல்லா நோய்களையுமே சரி பண்ண முடியும். ஆனா உங்களுக்கு வைராக்கியம் இருக்கும். இது ஒரு வைராக்கியமான ஒரு மனிதனை பத்தியான ஒரு கதை. த மிராக்கிள் மேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாரிஸ் குட்மேன் அவரை பத்தி தான் இந்த கதை. இந்த மாரிஸ் குட்மேன் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவரு. இவர் பர்சனலாவே ஹெலிகாப்டர் வச்சு நிறைய டிராவல் பண்ணக்கூடிய நபர். இவர் ஹெலிகாப்டர்ல அப்படி போயிட்டு இருக்கப்போ ஒரு டைம் ஆக்சிடென்ட் ஆயிடுது. அந்த ஆக்சிடென்ட்ல கடுமையான விபத்து. அதுல இவருக்கு கழுத்து, தண்டுவடம், கை, கால் எல்லாம் முறிவு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. அவரால மூச்சு விட கூட முடியாது. வென்டிலேட்டர் வச்சு தான் மூச்சே விட முடியுது. சாப்பாடெல்லாம் முழுங்க முடியாது. எல்லாமே டியூப் வழியா தான் போகுது. கிட்டத்தட்ட உடல் முழுக்க செயலிழந்து போயிருக்கு. மருத்துவர்கள் எல்லாம் சுத்தமா கைவிரிச்சிட்டாங்க. இவர் பொழைக்கிறதுங்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. இவர் உடம்பு மட்டும்தான் முற்றிலும் செயலிழந்து இருந்தது. ஆனா மனசு விழித்திருந்தது. அந்த மனசை பயன்படுத்தி எப்படி நம்ம நம்ம இந்த உடம்ப சரி பண்ண முடியுங்கிறத அவர் சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் மனசுக்குள்ளேயே கற்பனைகளை ஓட விடுறாரு. நம்ம எந்திரிச்சு நடக்கிறோம், இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போறோம், இந்த கிறிஸ்துமஸுக்கு நம்ம காலால நடந்து இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போறோம் அப்படிங்கிறத அவரு அதையே காலையில இருந்து நைட்டு வரலும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒரு 2 மாசம் இந்த கற்பனைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் உடல் சீராகுது. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய உடல்ல இருக்கிற தொந்தரவுகள் எல்லாம் தன்னால சரியாக ஆரம்பிக்குது. 2 மாசத்துல அவர் எந்திரிச்சு நடக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வந்துட்டார். டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்னு. ஆனா அதற்கப்புறம் இவரு இயல்பு வாழ்க்கைக்கு வந்துட்டாரு. இவருடைய இந்த உடல் உபாதைகள் இருந்து எப்படி வெளியே வந்தாருங்கிறத அவர் நிறைய இடத்துல வந்து பேசியிருக்காரு. இதனாலதான் உலகம் அவரை மிராக்கிள் மேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ மனம் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரம், இந்த ஒரு டூல், இந்த டூலை நீங்க சரியா பயன்படுத்தினா எந்த நோயிலும் இருந்தும் விடுபட முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த குட்மேன்ங்கிறவர் ரொம்ப சரியான ஒரு எடுத்துக்காட்டா இருப்பார். அதனால உங்களுக்கு வந்திருக்கிற நோய்களை பற்றியெல்லாம் நீங்க கவலைப்படாம உங்களுடைய மனதை பயன்படுத்தி ஒரு வைராக்கியமாக அதை பயன்படுத்தி நீங்கள் எந்த நோயிலிருந்து விடுபட முடியும்.